கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மார்ட்டின் லூத்தர் கிங். இவருடைய காலம் 1929 ஆண்டு முதல் 1968 ஆண்டு வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா. இனவெறி அமெரிக்கர்களிடையே இணைவறியாமல் இருந்த காலம். கருப்பு நிறத்தவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட இழிவானவர்களாகவும் நடத்தப்பட்டனர். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தனித்தனி பள்ளிகள், கல்லூரிகள் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்பட்டு வந்தது. ஒற்றுமை என்பது காணல் நீராக கூட காட்சியளிக்காமல் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் புரட்சிகர மனிதனாக புதுமைகள் செய்ய புறப்பட்டார். கருப்பு இனத்தவரின் காவலனாக, வெள்ளை இனத்தவர்களுக்கு நண்பனாக, அவர்களிடையே சமத்துவம் ஏற்படவும் பொது நீதி கிடைக்கவும் போராட்டங்களை நடத்தினார். 60 லட்சம் மைல்கள் தூரம் அமெரிக்காவை சுற்றி வந்து 2500 கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி பகைவருக்கு அன்பு செலுத்தும் ஆன்மீக வழியில் 11 ஆண்டுகள் போராடி வெற்றி கண்டார். கருப்பின மக்களை தட்டி எழுப்பும் கடிதம் ஒன்றை எழுதினார். இது உலக புகழ்மிக்க உரிமை குரலாக அமைந்தது. உலக நாடுகள் அனைத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். சுமார் 2.5 லட்சம் கருப்பு இனத்தவர்களை கூட்டிச் சேர்த்து தன் கனவுகளை வெளிப்படுத்தினார். போராட்டங்கள் வெற்றி பெற்றதால் பட்டங்கள் அவரை தேடி வந்தன. 1965 ஆண்டு சிறந்த மனிதர் என்று டைம்ஸ் பத்திரிகை புகழ்ந்தது. உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை தமது 35ஆம் வயதிலேயே பெற்றார். சமத்துவத்தை மலரச் செய்த இவர் நிறவெறி பிடித்த ஒருவனால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். இம்மாபெரும் விடுதலை வீரர் இறைப்பற்றம் பெற்ற ஒரு பாப்டிஸ்ட் சபையின் போதகர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியமானவர்களே, சமத்துவத்தை மலரச் செய்ய என்ன முயற்சி செய்தீர்கள்? மார்ட்டின் லூத்தர் கிங் இவ்விதமாக சொல்லுகிறார்: வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி எதுவெனில், நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை. பிரியமானவர்களே, ஏற்ற தாழ்வுகள் ஆதி முதல் இந்த நாள் வரையிலும் பல்வேறு நிலைகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு கோணங்களில் அது தலை தூங்கியே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவைகளெல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன், மனுஷி சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அவர் கூட தன் சித்தத்தை எந்த ஒரு மனுஷனிடத்தில் வலுக்கட்டாயமாக அவர் திணிக்கவில்லை. மனிதனும் மனுஷியும் தங்கள் முழு விருப்பத்தின்படியே கிறிஸ்து இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுதுதான் அவர் அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் தெய்வமாயிருந்தாலும் எந்த ஒரு மனிதனையும் மனுஷியும் தன் கட்டுப்பாட்டுக்குள், தன் சித்தத்துக்குள் அடக்கி ஆள முடியும். ஆனால் கிறிஸ்து இயேசு அதை ஒருபோதும் செய்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் அடிமை கொள்வது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க முடியாது. பிள்ளையின் மேல் பெற்றோர் அதிகாரம் செலுத்த இயலாது. பெற்றோர் மீது பிள்ளைகள் அதிகாரம் செலுத்த இயலாது. மனைவின் மீது கணவன் அதிகாரம் செலுத்த இயலாது. கணவன் மீது மனைவி அதிகாரம் செலுத்த இயலாது. இப்படி உறவுகளை ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் செலுத்துவதை கர்த்தர் விரும்பவில்லை. அப்படி இருக்கையில் பிறர் மீது எப்படி நாம் அதிகாரம் செலுத்துகிற உரிமை நமக்கு உண்டு? அப்படி அதிகாரம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்து இயேசுவை எதிர்க்கிறவர்களாகவும் மறுதலிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்து இன ஏற்ற தாழ்வுகளை முற்றிலுமாக அதை நிராகரிப்பதற்கு, அதை நிர்மூலமாக்குவதற்கு
பல ஆண்டுகள் போராடி அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றும் இந்த ஏற்ற தாழ்வுகள் எங்கெல்லாம் தலை தூக்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் கிறிஸ்துவின் அன்பை போதித்து கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அங்கெல்லாம் அந்த ஏற்ற தாழ்வுகளை களைந்து விட வேண்டும். இன்று இந்த பூமி ஏற்ற தாழ்வுகளால் பல நிலைகளில் நிறைந்திருக்கிறது. அது பட்டியலிட்டால் கணக்கில் அடங்காது. அத்தனை காரியங்களை முன்னிறுத்தி இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லா இடங்களிலும் தலை தூக்கியே நிற்கிறது. ஒருவேளை அரசியல்வாதிகள் கூட உதட்டளவில் அதை பேசலாம், ஆனால் உள்ளத்தளவில் அவர்களும் கூட இன்னும் அந்த ஏற்ற தாழ்வில் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு மனுக்குலத்தை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம். அதுவே கிறிஸ்துவின் அன்பு நமக்கு போதிக்கிறது. அந்த ஏற்ற தாழ்வை முற்றிலும் நிர்மூலப்படுத்துவதற்கு கிறிஸ்துவின் அன்பு ஒன்றே வழியாக இருக்கிறது. அவருடைய வழிகளை பின்பற்றி அன்பை போதிப்போம், ஏற்ற தாழ்வுகளை களைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 31ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.